பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டது குறித்து அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். நான் 62 வருஷம் அரசியல் இருக்கிறேன். இதுவரையில் பகுத்தறிவுக்கு ஏற்க முடியாத ஒரு போராட்டத்தை அவர் இன்றைக்கு நடத்தியிருக்கிறார். இது மிகவும் கேலி கூத்தாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் அவருக்கு இப்போ எந்த பதவி இல்லை. அண்ணாமலை இன்றைய தினத்தில் எந்த பதவியும் அவர் இல்லை. யாராவது ஜோசியர் சொல்லியிருப்பாங்க போல் இருக்கு, இந்த மாதிரி நீங்கள் நேர்த்தி கடன் பண்ணிக்கிட்டீங்களா உங்களுக்கு பதவி கிடைக்கும், பெரிய பதவி, உயர் பதவி கிடைக்கும், நீங்கள் அயல் நாட்டுக்கெல்லாம் போய் லண்டன்லாம் படிச்சுட்டு வந்திருக்கீங்க, அதனால் உங்களுக்கு பதவி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் இந்த நேர்த்தி கடனை பண்ணால் கிடைக்கும்னு யாராவது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் பாஜக இருக்கிறவர்களே இந்த போராட்டத்தினுடைய முறையை ஏற்றுக்கொள்வார்களா என்பது எனக்கு தெரியவில்லை. நான் செருப்பணிய மாட்டேன், சாட்டையால் அடித்துக் கொள்வேன் என்றெல்லாம் சொல்லி விளம்பரத்தை உங்கள் பக்கம் திருப்பி இருக்கிறீர்களே ஒழிய பிரச்சனை இன்றைக்கு மறைந்து போய்விட்டது. தமிழகத்தில் எவ்வளவு உயர்ந்த தலைவர்களெல்லாம் இருந்தார்கள். அந்த வரிசையில் இவர்களும் நிற்க முயற்சிக்காமல் இதை போல கீழ்த்தரமான விளம்பரத்தை தேடுவது முறையா? நான் பார்த்தேன், சாட்டையால் கூட உங்களுக்கு சரியாக அடிச்சிக்க தெரியலையே. உங்களுக்கு ஓட்டு வாங்கவும் தெரியல, ஓட்டு போடவும் தெரியல, சாட்டையால் அடிச்சிக்கவும் தெரியல. இந்த சாட்டை அடி ஒன்று கூட அவர் மேலே உழல. சாட்டை சுற்றி சுற்றி உடம்புல தான் இருக்க ஒழிய அடி அவர் மேலே உழல. வேற ஒருத்தர் விட்டு அடிக்க சொல்லியிருக்கணும், அவரே அடிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் என்ன காமிக்குது அப்படின்னா, பொதுவாக வெப்ப காலம்னு இருக்குது. ஏப்ரல், மே, இந்த ஜூன் மாதம் கடுமையான வெப்பமாக இருக்கும். அந்த வெப்ப காலத்தில் சில பேர் பாதிக்கப்பட்டு போயிடுவாங்க. என்ன செய்யணும்னு அவங்களுக்கே தெரியாது. அதாவது அது உடல் ரீதியான பாதிப்பு அது. அப்போ அதை சிகிச்சை அளிப்பதற்கு புகழ்வாய்ந்த சிறப்பு மருத்துவமனை இங்கே சென்னையில் இருக்குது. ஆனால் இந்த டிசம்பர் மாதங்கிறது மழைக்காலம், குளிர்காலம். இந்த குளிர்காலத்தில் அப்படிப்பட்ட பாதிப்பு வராது. அண்ணாமலைக்கு அந்த பாதிப்பு வந்திருக்குது. ஒரு வேளை லண்டனுக்கு போய் படித்ததுனால அந்த பாதிப்பு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு சுய விளம்பரத்தின் மூலமாக யாரும் தலைவராக முடியாது. அற்பத்தனமான விளம்பரங்களின் மூலமாக எந்த ஒருத்தரும் தலைவராகிவிட முடியாது. அண்ணாமலையின் போராட்டம் கோமாளித்தனமானது என நடிகர் எஸ் வி சேகர் விமர்சித்துள்ளார். மேலும் இது கட்சிக்குள் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள அண்ணாமலை மேற்கொள்ளும் ஸ்டண்ட் என்றும், சாட்டையால் அடித்துக் கொள்வது பிற்போக்குத்தனத்தின் வெளிப்பாடு எனவும் விமர்சனம் எழுந்துள்ளது. அரசியலே தெரியாத ஒருத்தருக்கு ஒரு கோமாளியாக இருக்கணும்னாக்க அது அண்ணாமலை தான். இது இவர் எதுக்காக சட்டம் ஒழுங்கு செல்ல இவர் சவுக்கால் அடிச்சுக்கிறார்? என்ன தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு அண்ணாமலையா பொறுப்பு? இல்லை தமிழ்நாட்டு டிஜிபியா? இவர் தமிழ்நாட்டு சிஎம்மா? இவர் எதுக்கு அடிச்சுக்கிறார்? இதை பைத்தியக்காரத்தனமான ஒரு விஷயம், கோமாளித்தனம்னு சொல்லணும். இப்போ என்ன ஆயிருக்குன்னா, தன்னைத்தானே சாட்டை அடிச்சுக்கிறது, செருப்பு போட மாட்டேன்னு சொல்கிறது. இவர் செருப்பு போடலைங்கிறார், என்ன ஆயிர போகுதுங்க? இதெல்லாம் ஒரு போராட்ட வடிவமா? இதெல்லாம் ஒரு அரசியல் தன்மையாது? இது எந்த வகையில் தமிழ்நாட்டுக்கு பலன் கொடுக்கும்? அது அவர் தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்றதுக்கு, பாஜகக்குள்ள கட்சி தலைவராக தன்னை நிலைநிறுத்துறதுக்காக இந்த ஸ்டண்டெல்லாம் அடிக்கிறார். அவருக்கும் அங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் இருக்கக்கூடிய போட்டியில் நடத்தக்கூடிய ஸ்டண்ட் வேலையை தவிர வேறு எந்த வேலையும் கிடையாது. உண்மையிலேயே ரொம்ப கவலைக்குரிய விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா சாட்டையில் அடிச்சுக்கிறது, செருப்பு போட மாட்டேன்னு சொல்கிறது, இதெல்லாம் ஒரு பிற்போக்குத்தனத்துடைய ஒரு வெளிப்பாடாக தான் எனக்கு தெரியுது. ஸோ அண்ணாமலை அவர்கள் வேறு மாதிரியான அரசியல் நிலைப்பாட்டை இன்னும் பகுத்தறிவோடு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.